ஹாய் கல வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட முக்கியமா ஒரு மன்னிப்பையுமே கேட்டுக்கிறேன். ஏன்டா இப்போ ரீசெண்டாக நம்ம சேனல்ல ஒழுங்கா ஒரு வீடியோமே போட்டிருக்க மாட்டோம். ஸோ அதுக்காக உங்ககிட்ட மன்னிப்பையுமே கேட்டுக்கிறேன். அது ஏன்டா நமக்கு செமிஸ்டர் எக்ஸாமால அசைன்மெண்ட் பேக் இல்லாமல் இருந்தால நம்ம சேனல்ல வீடியோ போறதுக்குமே டைம் இல்லாமல் போச்சு. கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்குங்க. அத்திம்பே செத்து போல தூங்கிட்டு இருக்கார். சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இந்த வீடியோவில் நாம என்ன பார்க்க போறோம்னா, இப்போ ரீசெண்ட் டேஸ்ல நம்ம கிரஞ்சிரோல சில தமிழ் அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. மற்றும் அடுத்த மாசம் அதாவது ஜூலை மந்த்ல என்னென்ன அனிமியோட தமிழ் எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்ற ஒரு லிஸ்ட்டுமே இப்போ அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அதுல மொத்தம் 6 அனிமியோட தமிழப்ப இப்போ கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதெல்லாமே என்னென்ன மற்றும் இதுக்கப்புறமா வேற என்ன அனிமி அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குன்னு தான் இப்போ இந்த ஒரு வீடியோலயே பார்க்க போறோம். 40 பேரா பாய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. ஃபுல் என்ஜாய்மெண்ட் தான், வாங்கடா. அதுக்கு முதல் நம்ம சேனலை யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மற்றும் முக்கியமா இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸுமே போட்டு வச்சுக்கோங்க. ஆரம்பிக்கலாங்களா? சரி, ரொம்ப பேசாம இப்போ வீடியோக்குள்ள போவோம். இப்போ ரீசெண்டா நம்ம கிரஞ்சிரோல் தமிழ்ல இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டல்லா தானே இருக்கு. ஏன்னா அதுல வெத்தான அனிமி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்காது. அதுல வேணுமெண்டா நம்ம ஃபயர் போர்ஸ் அனிமியோட சீசன் 3யோட தமிழ் டப்பிங்க ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. முக்கியமா இந்த அனிமியுமே நிறைய பேர் பார்த்திருக்க மாட்டீங்க. அப்படியான ஒரு அண்டர்ரேட்டட் அனிமியா தான் இந்த ஃபயர் போர்ஸ் அனிமியுமே இருக்குது. சரி, அப்படி இருக்க இந்த ஏப்ரல் மந்த்துக்கான ஸ்கெடியூல் இந்த ஜூன் மந்தோடய முடிவடையுது. இப்போ இந்த முடிவடைகிற நேரத்தில் எப்படா இந்த அனிமியோட அடுத்த சீசனோட தமிழ் டப் ரிலீஸ் ஆகும் நாமளுமே வெயிட் பண்ணி கொண்டு இருக்கோம். அப்படியான அனிமியோட தமிழ் டப் எல்லாமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. நம்ம என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமா நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பை இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் 22 எபிசோடுமே நம்ம தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல்ல அவைலபிளா இருக்குது. இதே மாதிரி நம்ம கைக்யூ அனிமியோட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங்குமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த 2 அனிமியோட சீசன் 3க்காகவே ரொம்ப நாளா வெயிட் பண்ணி கொண்டிருப்போம். இது மட்டும் இல்லாம டுசுமிட்டி மூன்லைட் ஃபேண்டசி அனிமிக்கான சீசன் 2க்கான 4-1ல இருக்க முதல் 12 எபிசோடோட தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் மிக்க எபிசோடுமே நம்ம கூடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சிரோல்ல எதிர்பார்க்கலாம். என்ன வெயிட் பண்ண சொல்ற. இது மட்டும் இல்லாம நம்ம டவர் ஆஃப் காட் அனிமியோட செகண்ட் கோரோட தமிழ் டப்பிங்குமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர ஒக்கோட கேர்ள்ஸ் ஆஃப் சூப்பர் அடோரபிள் என்கிற ஒரு நியூ ரோங்காம் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. மொத்தம் இந்த அனிமில 12 எபிசோட் இருக்குது. ஸோ ஈஸியாமே பார்த்து முடிக்கிறாங்க இருக்கு. போதுமா மகாபிரபு, போதுமா? இவ்வளவுமே நம்ம கிரஞ்சிரோல்ல இப்போ ரீசெண்டா தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. இது தவிர்த்து இந்த அடுத்த மாசம் இந்த ஜூலை மந்த்ல என்னென்ன அனிமியோட தமிழ் டப்லாமே ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மைட்டஸ் அப் டார்லிங் அனிமியோட சீசன் 2, அடுத்து நம்ம கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 2. இப்போ இந்த கைஜு நம்பர் 8 அனிமியோட சீசன் 2க்கான மெயின் ட்ரெய்லருமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை தவிர்த்து இந்த நம்ம டேட்டா டான் அனிமியோட சீசன் 2மே தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்குது. முக்கியமா இந்த 3 அனிமியோட தமிழ் டப்புமே ஜாப்பனீஸ்ல முதலாவது எபிசோட் ரிலீஸ் ஆகி ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு தான் தமிழ் டப்ல முதலாவது எபிசோடுமே நம்ம கிரஞ்சிரோல்ல எதிர்பார்க்கலாம். கப்ல் ஆஃப் கோகோஸ் அனிமியோட சீசன் 2மே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த அனிமியோட சீசன் 1மே நம்ம தமிழ் டப்ல நம்ம கிரஞ்சிரோல்லையுமே இருக்குது. முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல மைட்டஸ் அப் டார்லிங் அனிமிக்கு அப்புறமா 2வது ரோம்காம் அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆயிருக்குது. ஸோ ரோம்காம் அனிமி ஃபேன்ஸுக்கு கொண்டாட்டமா தான் இருக்க போகுது. காதல் யானை வருகுது, முத்த தந்தங்கள் முட்டுது, அப்பள இதயங்கள் பத்திரம். இதுக்கப்புறமா கச்சிக்குட்டா என்கிற ஒரு நியூ அனிமியோட தமிழ் டப்புமே ரிலீஸ் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த அனிமிக்கு எனக்குமே ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. மற்றும் முக்கியமா ஜப்பானீஸ்ல ரிலீஸ் ஆகிற அதே நாள்ல நம்ம தமிழ் டப்லயுமே இந்த அனிமியோட முதலாவது எபிசோட ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி பிளேவெசெட் என்கிற அனிமியோட தமிழ் டப்புமே சேம் டேட்ல எதிர்பார்க்கலாம். அவ்வளவு வெரி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக மாமா, கூட எத்தனை பேர் வரேன்னு கேளுங்க. இது தவிர நம்ம டாக்டர் ஸ்டோன் அனிமியோட சீசன் 4க்கான செகண்ட் கோரோட தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்ஸுமே இருக்குது. ஏன்னா நம்ம ஜனவரி மந்த்ல சீசன் 4ஓட கோர் 1 ரிலீஸ் பண்ணக்க சேம் டேட்ல தமிழ் டப்பிங்லயுமே ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. இப்போ ரீசெண்டா கூட சீசன் 3க்கான தமிழ் டப்பிங் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லாட்டி இந்த சீசன் 4ஓட செகண்ட் கோரோட எல்லா எபிசோடும் ரிலீஸ் ஆன பிறகு அதுக்கப்புறமாவே தமிழ் டப்ல டாக்டர் ஸ்டோனோட சீசன் 4 எதிர்பார்க்கலாம். என்ன ஒரு புத்திசாலித்தனம். மற்றும் முக்கியமா இந்த ஜூலை மந்த்ல லோட் ஆஃப் த மிஸ்ட்ரிஸ் என்கிற அனிமி தான் 28ஆம் தேதியிலிருந்து நம்ம கிரஞ்சிரோல்ல ஜாப்பனீஸ் மற்றும் இங்கிலீஷ் டப்ல வீக்லி ஒரு எபிசோட் படி ரிலீஸ் பண்ண போறாங்க. இந்த அனிமிக்குமே மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. நம்புற மாதிரி அங்க இருக்குது. சரி, இதுக்கப்புறமா வேற எதுவும் அனிமி தமிழ் டப்ல ரிலீஸ் ஆகாமனு கேட்டீங்கன்னா, நம்ம வின் பிரேக்கர் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வின் பிரேக்கர் அனிமியோட சீசன் 2ஓட லாஸ்ட் எபிசோடுமே இப்போ ரிலீஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. முக்கியமா இந்த ஏப்ரல் மந்த் ஸ்கெடியூல்ல நம்ம வின் பிரேக்கர் அனிமியோட சீசன் 2க்கான தமிழ் டப்பிங்குமே இருந்திருக்கு. ஆனா அவங்க சீசன் 1 தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணாம சீசன் 2 ரிலீஸ் பண்ணக்கூடாது பிளானுமே கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனால இந்த வின் பிரேக்கர் அனிமியோட தமிழ் டப்பிங்குமே நம்ம முடிய சீக்கிரமா நம்ம கிரஞ்சிரோல்ல எதிர்பார்க்கலாம். ஆனா அது எப்போ ரிலீஸ் ஆகும்னா தெரியாது. முக்கியமா இந்த வின் பிரேக்கரோட ஒரு லைவ் ஆக்ஷன் மூவியுமே இப்போ ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுவும் இந்த வருஷத்தோட எண்டிங்ல, அதாவது டிசம்பர் மந்த்ல ரிலீஸ் ஆகாம இருக்குது. இதுக்கப்புறமா நம்ம நெட்ஃபிளிக்ஸ்ல கேபாப் டீமன் கண்டஸ் என்கிற ஒரு அனிமேஷன் மூவியோட தமிழ் டப்புமே இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு முதல் லொஸ்ட் இன் ஸ்டார்லைட் என்கிற கொரியன் அனிமேட்டட் மூவியுமே தமிழ் டப்ல ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. பார்த்தாலே தெரிகிறது. சரி, அடுத்து நம்ம சோனியா சேனல்ல ஜூன் 30ஆம் தேதியில இருந்து நைட்டு 10:30க்கு ரேடியன்ங்கிற அனிமியை டப் பண்ணி டெலிகாஸ்ட் பண்ண போறாங்க. நான் கேட்டேன் உங்ககிட்ட இதெல்லாம்.
மற்றும் முக்கியமாக நம்ம கிரஞ்சி ரோலில் நம்ம நரட்டோ கிளாசிக்கோட எல்லா எபிசோடுமே தமிழ் தெலுங்கு ஹிந்தி டப்புமே இப்போ அவைலபிளாக இருக்குது. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. இது வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. திரும்பவும் சொல்கிறேன்னு கோவிக்காதீங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்ஸும் நம்ம சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.